ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷாஸ் லஞ்ச் பாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு அருமையான வீடியோ. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கவே தேவையில்ல. அதுதான் மசாலா பொரி. இது எப்படி செய்யணும்னா, 10 ரூபாய் பொரி பேக்கெட் இருக்கும்ல, அது வாங்கி நம்ம ஒரு கடாய் எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது கொஞ்ச நேரம் நல்லா வேக வச்சு வறுத்துக்கணும். வறுத்தா நல்லா கிறிஸ்பி ஆகும். அதே கடாயில் டீப் ஃப்ரைக்கு தேவையான ஆயில் வச்சுட்டு நல்லா ஆயில் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு பண்ணி வீட்டில் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்டே வர மாட்டேங்குது. அடுத்து நம்ம கார்ன் சிப்ஸ் இருக்குல்ல, கடையில் விற்கும் கார்ன் சிப்ஸ். அது வாங்கி ஒரு தட்டளவு, ஒரு பவுல் அளவு இதுக்குள்ளே கொட்டிட்டு நம்ம வேக வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா ஆயில் எல்லாம் இதை சூடாக இருக்குது, அதனால தான் இப்படி நல்லா வறுத்துருக்கு. அடுத்து கடலைப்பருப்பு, அது நல்லா வேர்க்கடலை நல்லா கருப்பாக ஆற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். அடுத்து ஒரு பவுல் எடுத்துட்டு நம்ம முன்னாடி வச்சிருந்த பொரி, அடுத்து நம்ம வச்சிருந்தோம்ல கார்ன் சிப்ஸ், அதை கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நொறுக்கிக்கோங்க. எப்படின்னா கொஞ்சம் லைட்டாக நொறுக்கிக்கோங்க. ரொம்ப நொறுக்குனா பொரி கூட நொறுங்கி வேஸ்ட் ஆகிடும். பாருங்க, உங்கள் விரலாரியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையெல்லாம் அழுத்தாதீங்க. இப்போ இது வெஜிடபிள்ஸ் போட போகிறோம். அதுக்காக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, வெங்காயம், அடுத்து கேரட் நல்லா துருவி போட்டுக்கணும். அடுத்து மாங்காய் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கணும். அடுத்து மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்துக்கணும். அடுத்து இதுக்கான முக்கியமான ஐட்டம் சாட் மசாலா, அது ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா போட்டுக்கணும். 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா போட்டுட்ட அப்புறம் லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கணும் மேலே. அடுத்து நல்லா கலந்துக்கணும். இப்போ கூட அழுத்தி கலக்காதீங்க, இல்லைன்னா பொரி இது வேஸ்ட் ஆகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. பொரி அடுத்து கிறிஸ்பியாக இருக்காது. நல்லா கலந்துட்ட அப்புறம் நம்ம முன்னாடி வச்சிருந்தல வேர்க்கடலை இது கூட சேர்த்துக்கணும். இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கணும். 1/2% ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பொரி மிக்சர். அடுத்து உங்ககிட்ட சேவ் இருந்தால் கடையில் வாங்கி சேவ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கடையில் 5 ரூபாய் பேக்கெட் ஆலு பூஜியா விற்கும்ல, அந்த ஆலு பூஜியா பேக்கெட் கூட வாங்கி 1 ஆச்சு 2 ஆச்சு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 1 ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்துக்கணும். அடுத்து கடைசியில் கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சுக்கிட்டு கொத்தமல்லி தூவி விட்டா முடிஞ்சிருச்சு. நம்மளோட மசாலா பூரி முடிஞ்சிடுச்சு. பொரி இது ஆந்திரால ரொம்ப ஸ்பெஷலான பீச் ஐட்டம். பீச்சிலலாம் போனால் இதுதான் விற்பாங்க. இது பீச்சிலலாம் வாங்கினா ஒருத்தர் தான் சாப்பிட முடியும். நம்ம இப்போ வீட்டில் செஞ்சால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட முடியும். தமிழ்நாட்டில் கூட லோக்கல் ட்ரெயின்லலாம் நிறைய வரும், ஈஸியாக செஞ்சுக்கலாம். இதை பாருங்கள், எங்களுக்கு அந்த இது செய்ய வரல. பீச்சிலலாம் லோக்கல் ட்ரெயின்லாம் வைப்பாங்கள்ல, அந்த
மடிச்சு கொடுக்கறது அது வரல. பாய் ஃப்ரெண்ட்.